மாமா ரிக்ஷா வருமா? ரிக்ஷா தானா வராது, நானும் சேர்ந்து வந்தா தான் வரும். ரிக்ஷா ஓட்டுற உனக்கு இவ்வளவு கொழுப்பா? நீ மட்டும் என்ன ஏரோப்ளேனுக்கு டிக்கெட் எடுத்துட்டா இங்க வந்த? பேமானி அதுக்கு வக்கீல் இல்லாம தானடா இங்க வர்றீங்க. சரி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேணுமா, செகண்ட் கிளாஸ் வேணுமா, தேர்ட் கிளாஸ் வேணுமா? என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸா? நம்ம வண்டியில 3 குவாலிட்டி இருக்கு. டாப்ப கழட்டிட்டா தேர்ட் கிளாஸ், டாப்ப போட்டா செகண்ட் கிளாஸ். இந்த சீட்டை அப்படியே திருப்பி போட்டு ஃபேனை போட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வேணும். உட்கார். அப்பா அம்மா, எங்க போன? சேலத்துக்கு போ. என்னது சேலத்துக்கு ரிக்ஷாவிலே போற? பின்ன என்ன, போகும்போதே எங்க போகணும்னு எல்லாருமே அப்படித்தானே கேக்குறீங்க? ஆமா, நீ பெரிய கப்பல் வியாபாரத்துக்கு போற. நான் எங்க போறேன்னு கேட்டோம், வியாபாரத்துக்கு எடுத்துட்டேன். அங்க இறக்கி விட்டா சுண்டல் வாங்கி திம்ப. சொல்ற, பீச்சுக்கு போ. ரிக்ஷா எடுத்து பிடிக்காது, விடுப்பா. எங்க அப்பா, ஒரு சின்ன மலைவை உட்கார வச்சுட்டு கால் கூட எடுக்க முடியலடா சாமி. டேய், ரிக்ஷா வராது, இறங்கி போ. என்னது இறங்கி போறதா? முத சவாரி ஏறி இருக்கிறேன். நான் இறங்கணும்னா நீ கேட்டேல 20 ரூபாய், அதுக்கு மேல 5 ரூபாய் கொடுத்தா தான் இறங்குவேன். அதுக்கு மேல நான் 10 ரூபாய் தர்றேன். நீ இறங்கி போயிடுற சாமி. உனக்கு செலவு பண்றது வேஸ்ட், இதுக்கு செலவு பண்றது நியாயம். அவன் என்ன லாரி பஸ்ல ஏத்துறதுக்கே யோசிக்கிறானுங்க. ஏன் யோசிக்கிறானுங்க? உன்னை லாரி பஸ்ல எல்லாம் ஈஸியா ஏத்தலாமேம்மா. எப்படி? நீ கீழே படுத்துட்டு உன் மேல லாரியும் பஸ் ஏத்த. இறங்கடா படு. போடா போடா. ஏய் ரிச்சா ரிச்சா நில்லு. டேய், அவனை ஏத்தாத ஏத்தாத. டேய் போடா போடா, கல்லெடுத்து அடிச்சு போ. போடா போடா. ஏய் சண்டை போடுற? காலங்காத்தால இந்த யானைக்கு போறதவன் என்ன ஏமாத்தி 30 ரூபாய் வாங்கிட்டான்ப்பா. சும்மா சத்தம் போடாதியா. இப்படி சத்தம் போடுறது குடியிருக்கிற வீட்டுல துரத்தி விட்டு தெருவில் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ கவலைப்படாதப்பா, புதுசா நான் ஒரு வீடு முடிச்சிட்டேன். அப்படியா? ஆனா கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வீடு கொடுப்பான். அப்படின்னா நமக்கு அந்த வீடு கிடைக்காதுன்னு சொல்றேன். ஏன் கிடைக்காது? நீ ஒத்துழைச்சா தாராளமா கிடைக்கும். யோ, வீடு கிடைக்கிற அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயார். ஆனா நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லு. பொறுத்திருந்து பார் மகனே. வணக்கம். உனக்கா வாடகைக்கு வீடு? ரிக்ஷா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க? தொழில் எதுவா இருந்தா என்ன சார், வாடகை கரெக்டா கொடுப்பேன். இந்த ரோஷம் ஒவ்வொரு மாசம் 1ஆம் தேதி இருக்கணும். இத பாருப்பா, என் பேரு சச்சிதானந்தம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு, ஒரே ஒரு பொண்ணு. வாடகைக்கு விட போறது ஒரே ஒரு போர்ஷன். ஆனா ஒரே ஒரு ஆளு குடுத்தனம் வரப்படாது. குடும்பம் இருக்கணும். சம்சாரம் இருக்குதா? வண்டி இருக்கு சார். பாயா வீட்டுக்கார கூப்பிடுறா. இரியா 2 வழி வலிச்சுட்டு வர்றேன். ஆனா அப்புறம் வலிக்கலாம். வீட்டுக்காரர் என்ன சொல்றான்? வீட்டுக்காரருக்கு ஒரு பாப்பா இருக்குதான். பாப்பாவா? ஐயாலங்கிடுச்சு இல்லையா? என்ன யாரும் ஏமாத்த முடியாது, நானும் யாருக்கிட்டையும் ஏமாறவும் மாட்டேன். என்ன ஓ நெத்தியில பட்ட, இது முகத்துல படுதா? கிளம்பு திருமணா. இது பூமா, நான் ராஜா. நீ உண்மையை சொன்னதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இவங்க முகத்துல எப்போதுமே படுதா தொங்குமா? முகத்தை பார்த்தா எல்லாரும் பயந்துருவாங்க, அசத்துருவாங்க. அவ்வளவு அழகு. என் பொண்ணு கூட ரொம்ப அழகா இருப்பா. ஏன் அம்மா ஊதுறாங்க? அது அவளுக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லையா, அதனால இப்படி யாராச்சும் பார்த்தா ஒரு பாசம். அப்படியா? என் பொண்ணு கூட அக்கா இல்லையேன்னு ஒரு அங்கலாய்ப்பு. நானே என் பொண்ணை அனுப்பி வைக்கிறேன். நல்லா சரளமா நெருக்கமா பழகட்டும். வா, இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க. இந்த அக்காவுக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. என்னங்க இது? அது புது கல்யாணம் பாருங்க. எனக்கு பொண்டாட்டினா ஒரு பெரிய பாத்தியா அக்காவுக்கு மேல எவ்வளவு பாசம். பல்லியே சொல்லிடுச்சு, நீங்க சந்திச்ச நேரம் ரொம்ப நல்ல நேரம். நீங்க 2 பேரும் பிரியவே கூட. இந்த பக்கம் நல்லா இருங்க. அப்ப நான் வரட்டுமா? போங்க. மாமா, நாம குடிக்கணும்ல. குளிச்சு 3 நாள் ஆச்சுல. என்ன பெட்டி அப்புறமா குளிச்சுட்டு அக்கா பாருங்க. குளிச்சுட்டு புதுசா கல்யாணம் ஆனவங்க உன் கச்சேரியை நாளைக்கு வச்சுக்க. 4 ரூபாய் 10 ரூபாய் 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 கொஞ்சம் கம்மி பண்ண. இஷ்டம் இருந்தா வாங்கு, இல்லாட்டி போ. 4 ரூபாய் 10 ரூபாய் 4 ரூபாய் 10 ரூபாய் 4 ரூபாய் 10 ரூபாய் 4 ரூபாய் 10 ரூபாய். வாடி சீக்கிரம் போ, படம் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 4 ரூபாய் 10 ரூபாய்.
ஏய், இப்படி தள்ளுடா. ஐயோ, போயா போயா. எங்க போகணுமா? அட சீக்கிரம் போயா. ஃபர்ஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸா? லோ கிளாஸ் போய் லோ கிளாஸா? ஓ, நம்ம கிளாஸ். போவோம். ஐயோ போ. இதை விட சீக்கிரமா போனா நம்ம ரெண்டு பேரும் இறங்கி ஓடினா தான். உட்காருமா. இந்த பக்கம் உட்காந்து வா. ஐயோ போயா. சீக்கிரம் போ. இந்த பக்கம் போ. சத்தமா. நிறுத்து. இந்த டுபாகர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத கண்ணு. இந்த டகல் வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. என்ன ஓசியில பிரயாணமா? காசடு. என்ன இது காசு கேட்டா டிக்கெட் கொடுத்துட்டு போற? அந்த 2 டிக்கெட்டையும் வித்து காசு எடுத்துக்க. இத வித்து நான் காசு எடுக்க முடியாது. இத வித்தன்னா போலீஸ்கார எலும்பெடுத்துருவான். பெரிய டல்கு டப்பாவா இருப்பா போட்டுருக்க. ஒரு டிக்கெட் இருக்கா? இல்ல. எக்ஸ்ட்ரா டிக்கெட் இல்லம்மா. இத யாருகிட்ட கொண்டு போய் நான் ஒரு டிக்கெட் விப்பேன்? இருக்காங்க. அல்மா. அக்கா மாமே ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்த. அக்கா படம் பார்க்க வந்தீங்களா? இல்ல, இந்த தியேட்டர் விலை கூக்குறா சொன்னாங்க. வாங்கி ஒரு கையில தூக்கிட்டு போலான்னு வந்தேன். அடி போடி, படம் பார்க்க தான் வந்தேன். நீ வெயிட் பண்றது பார்த்தா உனக்கு டிக்கெட் இல்லன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா. எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்கு. ஐயோ ஆமா, நீங்க தனியா வந்திருக்கீங்க. ஆமா. அவர் வரலையா? எவரு? உங்க வீட்டுக்காரரு. அவங்க நடக்கறான் துப்பாக்காரரு. அவங்க கூட இருந்தா ஒரு படம் கூட நான் பார்க்க முடியாது. என்னக்கா வீட்டுக்காரர் அவன் என்னன்னு சொல்றீங்க? அடி போடி பைத்தியம், அடி வாடி. 16 வயசு வந்து மயிலே மயிலே என்ன பாடா பாடுத்துதடி மயிலே மயிலே. என்னடா பாக்குற? பொண்ண பாத்து இல்லையாக்கு நீ? ஐயோ அக்கா, படத்துக்கா வந்தீங்க பாரு. புருஷனை பூரா இங்கே துரத்தி விட்டு படத்துக்கு வந்துட்டாளுங்க. இதுதான் நம்ம சீட்டு, உட்காரு. எங்க போயிட்டு வர்ற? சினிமாக்கு போனப்பா. சினிமாவுக்கா? என்ன தைரியம் இருந்தா நீ தனியா போயிட்டு வருவ? தனியா இல்லப்பா, பக்கத்து வீட்டு அக்கா கூட போனேன். பக்கத்து வீட்டு அக்காவா? ஆமாப்பா, அந்த அக்கா என் பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இல்ல. கொஞ்ச நேரம் கூட சும்மா இல்லையா? என்ன சொல்ற? காமெடி சீன் வந்தா தொடைய தட்டுறாங்க, காதல் சீன் வந்தா கண்ணத்தை கிள்றாங்க. அவங்க கை பொம்பளை கை மாதிரியே இல்லப்பா, ஆம்பளை கை மாதிரி மொரட்டுத்தனமா இருந்தது. படம் ஃபுல்லா ஒரே சேஷ்டை தான். எனக்கு என்னமோ 2 பேர் பேர்லயும் சந்தேகமாவே இருக்கு. இது வரைக்கும் கொல்லப்புறத்துல புடவையோ பாவாடையோ ஜாக்கெட்டோ காஞ்சது இல்ல, வெறும் லுங்கியும் ஜட்டியும் தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த பொண்ணு ஒரே படுதாவை மாட்டிக்கிட்டு வெளியே போக மாட்டா. அதுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்குது. கிழிச்சிடுறேன். என்னது? அமாவாசை அப்துல் காதர் ஆயிடுச்சு. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே.
பார்க்கல பார்க்கல நான் பார்க்கல. யார் பாத்துட்டா? வீட்டுக்காரர் பாத்துட்டா. யார் பாத்துட்டா? நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சத பாத்துட்டா. ஐயோ! பார்க்கல பார்க்கல பார்க்கல. ஐயா, வீட்டை வாடகைக்கு விட்டு புருஷன் முன்னாடி கட்டி பிடிக்கிறத எட்டி நின்னு பாக்குற. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன மன்னிச்சிருங்க. நீங்க உண்மையிலேயே புருஷன் முஞ்சாதி தானான்னு சந்தேகப்பட்டுட்டா. சந்தேகமே இல்ல. நீங்க புருஷன் பொண்டாட்டியே தான். என்ன விட்டுருங்க. ஏவா, சபா. அந்த பொண்ணோட சினிமாக்கு போனா சரி, கைய கால வச்சு சும்மா இருக்கலாம்ல. எப்படியா கையும் காலையும் வச்சு சும்மா இருக்கிறது? 50 பொண்ணுங்க கிழங்கு மாதிரி தலதான்னு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. பின்னால பூ வேற வச்சிருந்தாங்க. வாசனை மூக்கு தொலைச்சது. அப்படி லேசா கிள்ளன. அதை வந்து சொல்லிட்ட பண்ணா மாசில தப்பிச்சா, இல்லாட்டி மானமே போயிருக்கு.